ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 44 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேல நேம்ஸ்லாம் ரேண்டமாக ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த டிஸ்பிளே போர்டில் வர நேம்ஸ் பார்த்தீங்கன்னா நருட்டோ உசுமாக்கி வெர்சஸ் கீபா இனுசூகா. இதை பார்த்த நருட்டோ ரொம்பவுமே சந்தோஷப்படுவான். அப்பாடா நமக்கான பேட்டில் டைம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு. கீபாக்குமே இந்த இடத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி வின் பண்ண மாதிரி இந்த பைத்தியம் கூட பேட்டில் கண்டிப்பாக நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸில் இருப்பான். இந்த இடத்துல நருட்டோ ரொம்ப கியூரியஸாக இருப்பான். இதெல்லாம் பார்க்குற கக்காஷி வந்துட்டு நீ எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குங்கிறத எங்களுக்கு காட்டு நருட்டோ அப்படின்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு நான் இந்த இடத்துல பயங்கரமா ஷைன் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல அக்கமாரு அன்லீஸ்ட் ஹூ ஸ்டாப் டாக் நவ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா கீபா நருட்டோ ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த அரேனாக்குள்ள வந்துருவாங்க. கெக்கோ வந்துட்டு 7th பேட்டில் ஸ்டார்ட் பண்ண போறோம். நருட்டோ உசுமாக்கி வெர்சஸ் கீபா இனுசூகான்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல ஹொக்காகே கொஞ்சம் கியூரியஸா தான் இருப்பாரு. ஏன்னா நருட்டோ எப்படி பேட்டில் பண்ண போறாங்கிறத பாக்குறதுக்காக இந்த இடத்துல சுத்தி வர எல்லாமே பார்த்துட்டு இருப்பாங்க. நருட்டோ வந்துட்டு நான் ஒன்னு அடிச்சு தோக்கடிச்சிட்டேன்னா அதை பர்சனலா எடுத்துக்காத கீபா, இதெல்லாம் இந்த இடத்துலயே மறந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்கற கீபா செம்ம ட்ரிகர் ஆயிருப்பான். இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியதான்னு சொல்லுவான். கரெக்ட் தானே அக்கமாருன்னு சொல்லுவான். அக்கமாரும் குலைக்கும். இதை பார்க்குற நருட்டோக்கு செம்ம டென்ஷன் ஆகும். ஒன்னால என்ன தோக்கடிக்க முடியாதான்னு நருட்டோ சொல்லுவான். கீபா அக்கமாரு எடுத்து வெளியே நிறுத்துவான். எதுக்குடா உன் பேட்டிலுக்கு உன் பப்பிலாம் கொண்டு வர, இது கண்டிப்பா என் வழியில குறுக்கால தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லுவான். இந்த மாதிரி நாயெல்லாம் கொண்டு வரானே, இதெல்லாம் ரூல்ஸ்ல இல்லையா, 2 பேரா வருவ மாதிரி எல்லாம் கணக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல கெக்கோ சொல்ற விஷயம் என்னன்னா ஷீனோவோட இன்செக்ட்ஸ் எப்படி ஒரு நிஞ்சா டூல் மாதிரி தான் கன்சிடர் பண்ணோம், அதே மாதிரி தான் அக்கமாருமே ஒரு டாகுமே ஒரு நிஞ்சா டூலுக்கு சம்பந்தம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. அதனால இதெல்லாம் லாயலான பேட்டில் தான் அப்படின்னு சொல்லுவான். சரி நான் இந்த ஹேண்டிகேப் மேட்ச்ல நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா லிட்டரலாவே அந்த இடத்துல 2 பேர் இருக்கதா நருட்டோ கன்சிடர் பண்ணுவான். என்னன்னா இப்ப கீபா அப்புறம் அக்கமாரு அப்படிங்கிற மாதிரி மேல நிக்க சக்குரால பயங்கரமா சீர பண்ணுவான். அந்த முட்டா பாயிட்ட தோத்துறாத நருட்டோ அப்படிங்கிற மாதிரி. கக்காஷி நீ யாருன்னு காட்டுறா தம்பி அப்படிங்கிற மாதிரி செம்ம ஒரு கியூரியஸ்ல தான் அவரும் இருப்பாரு. நருட்டோட ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுக்கலான்னு. இந்த இடத்துல குரோனா வந்துட்டு கக்காஷி மன்னிச்சுக்க, ஆனா கீபா கண்டிப்பா நருட்டோவை பயங்கரமா தோக்கடிக்க போறான் அப்படிங்கிறத நினைப்பாங்க. இந்த இடத்துல ஹினாட்டா வந்துட்டு அவ மனசுக்குள்ள நான் நருட்டோக்கு தான் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனா கீபா என் டீம்ல இருக்கானே அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பா. சோஜி சொல்றலாம் செம ஃபன்னா இருக்கும். கீபா அதிர்ஷ்டக்கார பையன்டா அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவனை சுத்தி இருக்க எல்லாருமே அவனை ஒரு லேமா தான் பார்ப்பாங்க, ஒரு ஸ்டூப்பிடா தான் பார்ப்பாங்க. அவனோட ரியல் டைம் பேட்டில் அவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்ங்கிறது யாருக்குமே தெரியாது இல்லையா. ஸோ அதனால இந்த இடத்துல கீபா என்ன விஷயத்த யோசிப்பானா, நருட்டோவை பொறுத்த வரைக்கும் அவன் கெனின் ஆனதுக்கு அப்புறம் அவனோட ஃபுல் டைம் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கு, ரியல் ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குங்கிறது வந்து கீபாக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த இடத்துல பாத்திரலாம் நீ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவீல, அதுவும் ஒக்காகே மாயில அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை ரிமெம்பர் பண்ணி பார்ப்பான். அந்த ஃபிளாஷ்பேக்ல லிட்டரலாவே பார்த்தீங்கன்னா அகாடமியில் நடந்த விஷயங்கள் எல்லாம் காட்டுவாங்க. நருட்டோ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்ட சொல்லுவாரு இருக்கா. அவன் ஹொக்காகே மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவான். ஆனால் செம்ம ஃபன்னா இருக்கும். பார்க்குற எல்லாமே சிரிச்சிருப்பாங்க. கீபா தூங்கிட்டு இருப்பான். நான் என்னடா கம்ஃபர்டபுளாக தூங்கலான்னு பார்த்தா விட மாட்டேங்கிறாங்க, சிரிச்சிட்டே கிடக்காங்க, எவன்டா அது இந்த வேலையை பார்க்குறது அப்படின்னு பார்த்தா நருட்டோ தான் அங்கே நிற்பான். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாருமே இந்த கிளாஸ்க்கு வந்தாலும் பரவாயில்ல சூப்பராக இருக்கு, இந்த பையன் செம்ம ஃபன் பண்றான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓ இவன் தான் அந்த அட்டென்ஷன் சீக்கரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான். இந்த இடத்துல திரும்ப டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி காட்டுவான். அதை நான் சும்மா பர்பஸ்க்காக தான் பண்ணேன், இப்போ ட்ரூவா பண்ணி காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவான். இந்த இடத்துல நமக்கே சிரிப்பு வந்துடும். ஹொக்காகே மாதிரி இவன் டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதை பார்க்கறதுக்கு. இவனை ஒரு லேம் ஸ்டூப்பிட் அந்த மாதிரி தான் எல்லாமே சொல்லிட்டு கலாய்ப்பாங்க. இதை பார்க்குற நருட்டோ வந்துட்டு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நான் ரியலாவே ஹொக்காகே ஆகி காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா பேசுவான். என்ன ஹொக்காகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே திரும்ப சிரிக்க ஆரம்பிப்பாங்க. இதுக்கப்புறமா இந்த ரியல் டைம் இந்த அரேனாவை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறமா 2 பேருமே வாய்ஸ் சண்டை போட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல கெக்கோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. இந்த இடத்துல கீபா வந்துட்டு அவனோட ஜுட்ஸுவை பண்ணுவான். நிஞ்சா ஆர்ட் ஆஃப் பீஸ்ட் மிமிக்ரி ஆல் 4 ஜுட்ஸு அப்படின்ட்டு. இந்த இடத்துல கீபாவோட நகம்லாம் கூட பார்த்தீங்கன்னா நாய்மை வளர ஆரம்பிக்கும். அதனால பீஸ்ட் மிமிக்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அனிமல் மாதிரியே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அவனோட ஸ்பீடவே பார்த்தீங்கன்னா நருட்டோனால அனலைஸ் பண்ண முடியாது, வேகமாக வந்து அடிச்சிருவான். அதை பார்க்குற எல்லாருமே ஷாக்கிங்காக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த இடத்துல கீபா வந்துட்டு அவன் கண்ணத்தோருக்கு ரொம்ப லேட் ஆகும், நான் தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுங்க ப்ராக்டர் அப்படின்பா. இந்த இடத்துல ஒவ்வொருத்தருமே பேசல நமக்கு ரொம்பவுமே புண்படுத்துங்க. குறிப்பா ஈனோலாம் சொல்றது கீபாக்கு நருட்டோல ஈக்குவலே கிடையாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்துவா. அப்புறம் லீ வந்துட்டு உன்னை இப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு நருட்டோ அப்படின்னு சொல்லுவான். இதுக்கப்புறம் காங்குரோ வந்துட்டு இந்த வேன்லாம் ரொம்ப வீக்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப வலிக்கும். குரநாயெல்லாம் நான் தான் சொன்னேன்ல கீபாட்ட வந்து தோத்துருவான்லாம் நினைப்பாங்க. இந்த இடத்துலலாம் சக்குரா வந்துட்டு கக்காஷியை பாப்பா. கக்காஷி வந்துட்டு சிரிப்பாரு. இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் வந்து சக்குராக்கு ஃபிளாஷ் ஆகும். கக்காஷி அந்த டீம் 7ல இருக்கவங்க
ஒவ்வொருத்தவங்கள தனித்தனியாக இன்ட்ரோடியூஸ் பண்ண சொல்லிப்பாலே அந்த இடத்துல கூட நருட்டோ சொல்லிப்பான், நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஹொக்காகே ஆவேன், அப்பதான் இந்த வில்லேஜ் பீப்புள்ஸ் எல்லாமே நான் அக்னாலேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லிப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் யோசிப்பா. நான் அவன் சொல்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே கிண்டல் அடிச்சிருக்கேன், நக்கல் அடிச்சிருக்கேன், ஆனா இது அப்ப எல்லாம் அப்படி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நினைப்பா. மெயினா பாத்தீங்கன்னா ஜாபூசா பேட்டில் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாபூசா எவ்வளவு பெரிய டீமன், அவனுங்க கூடவே பாத்தீங்கன்னா பேட்டில் பண்ணிருப்பான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாரு எவ்வளவு பெரிய ஆளு, அவங்க கூடயுமே பேட்டில் பண்ணிருப்பான். அந்த வகையில நருட்டோவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஸ்ட்ராங்கிறது ஜஸ்ட் ஒரு வியூவரா நமக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா அங்க இருக்க யாருக்குமே அதை பத்தி எல்லாம் தெரியாது. எல்லாருமே அவனை ஒரு லேமா தான் டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆனா அவளோட மனசுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த விஷயங்களை என்னதான் நினைச்சு பார்த்தாம ஒரு ஸ்டூபிட் கவர்டு கோலை அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பா. இருந்தாலுமே அந்த இடத்துல நருட்டோ எந்திரிச்சு நிப்பான். இதெல்லாம் பாத்தீங்கன்னா சக்குரா வந்து இதுக்கு முன்னாடி நினைச்ச விஷயங்களா தான் நினைச்சு பாப்பா. ஆனா இப்ப அது எல்லாமே தப்பு அப்படிங்கறத அவர் ரியலைஸ் பண்ணிருப்பா. கிட்டத்தட்ட அந்த செகண்ட் ரவுண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரோச்சிமாருக்கு ஈக்குவலைஸா ஃபைட் பண்ணிருப்பான் இல்லையா. சோ அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா அவ அதை ரியலைஸ் பண்ணிருப்பா. இதுக்கப்புறமா லாஸ்ட் அந்த ரைன் வில்லேஜ் கெனினோட பாத்தீங்கன்னா அவ்வளோ எனர்ஜியோட சண்டை போட்டிருப்பான் நருட்டோ. காபுட்டாவே பாத்தீங்கன்னா வியந்து பார்த்திருப்பான் இல்லையா. சோ அந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. என்ன எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிராத அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்துவான். அதை பார்க்க லீல பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவான். ஷிகமாருவும் இவன் நல்லாவே வளர்ந்துருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணுவான். ஹினாட்டா சக்குராலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. நருட்டோ நீ யாருங்க அதை காட்டு அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல கீபா வந்துட்டு போய் கண்ணாடி பாடுறா, நீ அடிபட்டு எப்படி கிடக்குன்னு சொல்லி கலாய்ப்பான். இதை கேட்கற நருட்டோ வந்துட்டு இல்ல நான் உன்னோட ஸ்ட்ரென்த்தை தான் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா ஒரு கிளம்பி தான் வந்து இடிச்ச, அதெல்லாம் ஒன்றும் பெயினே இல்லை, சரி நீ உன்னோட பப்பி இல்ல உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணு, அப்படின்னா என் கூட ஜெயிக்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல கீபா ரொம்பவுமே ட்ரிகர் ஆயிப்பான். இதுக்காக நீ கண்டிப்பா வருத்தப்பட போற அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல கீபா ஸ்மோக் பால்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அந்த பர்பிள் ஸ்மோக்னால நருட்டோனால எங்கேயுமே பார்க்க முடியாது. வெளியே இருக்கவங்கனாலும் கூட அந்த ஸ்மோக்குள்ள என்ன நடக்குங்கிறத பார்க்க முடியாது. உள்ள பாத்தீங்கன்னா கீபா வேரியன்ட் ஆஃப் பிளேசஸ்ல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். வெளியே போறதுக்கு ட்ரை பண்ணுவான் நருட்டோ. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்கமாரு வெளியே இருந்து அட்டாக் பண்ணி அவனை திரும்ப உள்ள தள்ளிரும். ஷிகமாருக்குமே எனக்கு இதுல ரொம்ப மோசமா இருக்குது என்னன்னா என்னால அந்த உள்ள என்ன நடக்குங்க பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல நருட்டோ டிஃபிட் ஆகி விழுந்து கிடப்பான். பாத்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சாச்சு சீக்கிரமா அக்கமாரு அப்படின்னு சொல்லுவான். அக்கமாரு வேகமா வந்து கீபாவை கடிக்கும். இதை பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆவாங்க. இந்த இடத்துல கீபாவே கன்ஃபியூசிங்கா தான் இருப்பான். அக்கமாரு ஏன்டா அப்படி நடந்துக்கிற அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபார்ம் ஆவான். பாத்தீங்கன்னா அது அந்த அக்கமாருவே கிடையாது, நருட்டோ தான் வந்திருப்பான். இந்த இடத்துல கீபாவை நருட்டோ தான் கடிச்சிருப்பான். உன்னோட ஸ்மெல் நாயோட கேவலமா இருக்குடா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல கீபா வந்துட்டு டேய் அக்கமாருங்கடா அவனை என்னடா பண்ண அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருப்பான். நருட்டோ வந்துட்டு இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்மையை காட்டுற மாதிரி காட்டிட்டு இருப்பான். இதை பாக்குற ஈனோலாம் அப்படியே மிரண்டுருவா. இவன் கீபாக்கு சரியான மேட்ச் இல்ல, இவன் கீபாவோட பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெமாரி வந்துட்டு செம்மையா பாராட்டுவா. அதே மாதிரி காங்குரோவும் இவன் நம்ம நினைச்சதை விட பயங்கரமா தான் இருக்கான் அப்படின்னு நினைப்பான். நெஜி சொல்ற விஷயம் தான் செம்ம ஃபன்னா இருக்கும். எவனாவது அவனோட ஆப்போனன்ட்டவே போய் கடிப்பானா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். ஏன்னா ஒரு ஃபன் மூமெண்டா தான் இருக்கும். இதெல்லாம் இப்படி ஒரு ஃபன்னி கையை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிற மாதிரி நெஜி நினைப்பான். ஹினாட்டா சைலண்டா நருட்டோ அமேசிங்னு சொல்லுவா. சக்குரா வந்துட்டு டே நீ கலக்கிட்டடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷவுட் பண்ணுவா. கீபா வந்துட்டு நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கதா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த இடத்துல எல்லாருமே நருட்டோவை பார்க்கும்போது இவன் ரொம்பவுமே அமேசிங்கா பண்ணியிருக்கான்னு தான் திங்க் பண்ணுவாங்க. கக்காஷி வந்துட்டு இந்த பையன் ரொம்பவுமே நல்லா மெச்சூர் ஆயிட்டான்னு சொல்லுவாரு. இந்த இடத்துல ஷிகமாரு வந்துட்டு இவன் நம்ம பார்த்த சாதாரண நருட்டோ கிடையாது, இவன் நல்லாவே மாறிட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். ஆமான்னு ஈனோ சொல்லுவா. இதுக்கப்புறமா குரணாய் வந்துட்டு இந்த பைத்தியக்காரன் இப்படி எல்லாம் சண்டை போடுவான்னு யார் என்ன தக்கண்டா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஸ்மா வந்துட்டு கக்காஷி இவனுக்கு எந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுத்தானே தெரியலையே, ஆனா அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு நினைப்பாரு. இந்த இடத்துல குரணாய் சொல்றது என்னன்னா இன்னுமே கீபா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு, அவன் தான் ஜெயிக்க போறான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் நீயா இருந்தேன்னா கண்டிப்பா அக்கமாருவை போக விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவான் கீபா. பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் பில் வந்து த்ரோ பண்ணுவான். அதை சாப்பிட்ட உடனே பாத்தீங்கன்னா அக்கமாரு பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல மாற ஆரம்பிப்பான். இந்த பார்க்க நாட்டு வந்துட்டு என்ன அவனோட ஃபர்ல ரெட் கலர்ல மாறுது அப்படின்னு சொல்லி கேட்பான். கக்காஷி தூரத்துல இருந்து பார்த்துட்டு ஃபுட் பில்ஸா சரி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அக்கமாருல ரொம்பவுமே ரேஜா தான் தெரியும், ரொம்ப பயங்கரமா இருப்பான். அவன் ஷவுட் பண்ற சவுண்ட்ஸ் முதல் கொண்டு ஒரு சின்ன வேரியன்ட் அடிக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீபா மேலதான் பாத்தீங்கன்னா அக்கமாரு நிப்பான். நிஞ்சா ஆர்ட் ஆஃப் பீஸ்ட் மிமிக்ரி மேன் பீஸ்ட் க்ளோன் அப்படின்னு சொல்லுவான். அவனோட ஜுட்சுவை போடுவான். பாத்தீங்கன்னா அக்கமாருமே கீபா மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுவான். இதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, அவன் ஏதோ ட்ரக்ஸ் எடுத்திருக்கான், நீங்க அவனை டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நருட்டோ கத்துவான். இல்ல அதுக்காக டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது, இதெல்லாம் லீகல் தான், ஃபுட் பில்ஸ் தானே, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கெக்கோ சொல்லுவாரு. டேய் போங்கடா டே அப்படிங்கிற மாதிரி நருட்டோ திங்க் பண்ணுவான். இதை பாக்குற ஷிகமாருக்குள்ள அது என்னன்னே புரியாது, அவன் என்ன யூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். சோஜி தான் இந்த ஒரு விஷயத்தை பாத்தீங்கன்னா செமையா எக்ஸ்பிளைன் பண்ணுவான். இதெல்லாம் மிலிட்டரி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணது, இந்த ஃபுட் பில்ல யூஸ் பண்ணா அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்கலே டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இந்த ஃபுட் பில்ல எடுத்திருக்கானா கண்டிப்பா கீபா அக்கமாரு ரெண்டு பேருக்குமே அவங்களோட சக்ரா லெவல்ங்கிறது டபுள் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல கீபா அக்கமாரு ரெண்டு பேருமே அதை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போவாங்க ஆல் ஃபோர் ஜுட்ஸுன்னு சொல்லி. இந்த இடத்துல இருந்து நருட்டோ டாட்ஜ் பண்ணி எஸ்கேப் ஆயிருவான். இந்த இடத்துல கீபா அக்கமாருலாம் ஃபைட் பண்றது ரொம்பவுமே ரேஜா இருக்கும். நருட்டோனால அதை டிஃபெண்ட் பண்ண முடியுமாங்கிற அளவுக்கு தான் நமக்கே டவுட் ஆகும். அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமா அட்டாக் பண்ணுவானுங்க. இந்த இடத்துல
இடத்துல எல்லாம் ரொம்ப ரேஜா ஃபைட் பண்றத பாக்குற ஆசுமா வந்துட்டு கண்டிப்பா அந்த பையன் நருட்டோ பெரிய டேஞ்சர்ல தான் இருக்கான், இதுக்கு முன்னாடி கீபா ரொம்பவுமே ஒரு வைல்டர் பீஸ்ட் மாதிரி தான் அட்டாக் பண்ணான், இப்போ அவன் ஃபுட் பில் வேற எடுத்திருக்கான், இப்போ அவனோட ஸ்ட்ரென்த் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இன்னுமே பயங்கர மிருகமோட்டை தான் அட்டாக் பண்ண போறான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாரு. இதை கேட்கிற ஷிகமாரு ஈனோலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜஸ்ட் லிட்டலாவே ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இவன் வந்து ஓரளவுக்கு லேமா இருந்து இப்போதான் ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்ணி வச்சிருக்கான்னு எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் நடந்தா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கீபா வெறித்தனமா அட்டாக் பண்ணுவான். கீபா அக்கமாரு ரெண்டு பேருமே நருட்டோ டாஜ் பண்ணிட்டே தான் இருப்பான். ஆனா நம்மளால கவுண்டர் அட்டாக் பண்ண முடியலையேன்னு சொல்லி தான் அவன் இந்த இடத்துல ஃபீல் பண்ணுவான். என்னால முடிஞ்சால இப்போ அவனை விட்டு விலகி போறது தான், அவனை என்னால் அட்டாக் பண்ணவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாஜ் பண்ணி மேலே போவான். உன நான் புடிச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேன் பீஸ்ட் அல்டிமேட் தாய் ஜுட்ஸுன்னுலாம் அட்டாக் பண்ணுவான். அதாவது பாத்தீங்கன்னா செம்மர் ரோலிங்ல வந்து அட்டாக் பண்ற மாதிரி வருவான். இந்த அட்டாக்கோட நேம் பாத்தீங்கன்னா ஃபேங் ஓவர் ஃபேங் அப்படிங்கிற இந்த டெக்னிக்கை பாத்தீங்கன்னா ஃபேங் ஓவர் ஃபேங் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவை அட்டாக் பண்ணுவாங்க. நருட்டோவும் பயங்கரமா பறந்து போய் விழுவான். இந்த இடத்துல எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த அட்டாக்ல விழுந்த நருட்டோலாம் பாத்தீங்கன்னா அவன் தலையெல்லாம் பயங்கர பிளட்டா இருக்கும், ரொம்பவுமே ப்ரூட்டல் அட்டாக்கா இருக்கும். அதை பார்க்க ஹினாட்டால அவ கண்ணை மூடிக்குவா. இந்த இடத்துல கீபா வந்துட்டு சொல்ற விஷயம் பாத்தீங்கன்னா நாங்க கோவப்பட்டோம்னா எங்களோட ட்ரூ பவர் இப்படிதாண்டா இருக்கும் அப்படின்பா. விழுந்து கிடந்த நருட்டோ பாத்தீங்கன்னா அவன் கான்ஃபிடன்ஸ் லெவல விட்டுருக்க மாட்டான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஹொக்காகே ஆவேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். இதை கேட்கற கீபா அதை ரொம்பவுமே இன்சல்ட் பண்ணுவான். வேணா ஒண்ணு பண்ணலாமே, நீ என்னை விட ரொம்பவுமே வீக்கரா இருக்க, அப்படின்னா நான் ஹொக்காகே ஆயிக்கிறேன் உனக்கு பதிலா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமா சிரிப்பான். இதை கேட்கற நருட்டோ செம்ம ரேஜ் ஆவான். இந்த இடத்துல நருட்டோவுக்கு அவன் கிளாஸ் ரூம்ல முதற்கொண்டு பசங்க சிரிச்ச விஷயங்கள் தான் ஃபிளாஷ் ஆகும். குறிப்பா இந்த இடத்துல நருட்டோவை பார்த்து ரொம்பவுமே பயங்கரமா கலாய்ப்பான். உன்ன மாதிரி வீக்லிங்ல ஹொக்காகே ஆனா என்னடா ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கலாய்ப்பான். நீ டஃபால ஆக்ட் பண்ணாதேன்னு சொல்லுவான். இந்த இடத்துல ஹினாட்டாவோட மனசுல ஓடுற விஷயம் ஒன்னே ஒன்று தான், கீபா நீ சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபிளாஷ் ஆகும். பாத்தீங்கன்னா நருட்டோ சின்ன பையனா இருக்கப்ப நான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஹொக்காகே ஆவேன், கண்டிப்பா ஆவண்டான்னு சொல்லி இந்த சுத்தி இருக்க பீப்புள்ஸ் முன்னாடி கத்துவான். ஏன்னா சின்ன பையனா இருக்கப்பல இருந்தே நருட்டோவை யாருமே மதிக்க மாட்டாங்க, அவனை ஒரு மனுஷனா கூட பார்க்க மாட்டாங்க. அதெல்லாம் பார்க்கறக்கே நமக்கே கண் கலங்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன பையன்கிட்ட ஏன்டா இவ்வளோ கோவம் உங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு கோவம் வரும். இந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா நருட்டோ ஃபீல் பண்ணிட்டு ஓடுவான். அவனோட ஒருத்த அவனுக்கு என்னங்கிறது தெரியும் அப்படிங்கிற விஷயத்த ஹினாட்டா நினைச்சு பாப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவனோட லைஃப்ல இந்த ஒரு ப்ராஸ்பெக்டுக்காக எவ்வளவு தூரமோ கடந்து வந்திருக்கான், ஓடிட்டே தான் இருக்கான் இப்போ வரைக்கும்ங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் ஹினாட்டா தான் இந்த அளவுக்கு ரொம்பவுமே நினைச்சு பாப்பா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நருட்டோ ஒவ்வொரு இடத்துலயுமே கஷ்டப்பட்டதை பின்னாடி வந்து ஹினாட்டா தான் பாப்பா. அவ எல்லா இடத்துலயுமே நருட்டோக்குன்னு வச்சிருக்க ஒரு கன்சர்னே சூப்பரா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா காட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல அவ சொல்றது என்னன்னா நருட்டோவுக்கு பாத்துக்கிறக்கோ இல்ல அவனுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றக்கும் கூட ஆள் இல்ல, இருந்தாலுமே அவனோட ஹார்ட்ஷிப்ல இருந்து அவன் என்னைக்குமே அந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல இருக்கிற இடத்துல இருந்து அவன் விளங்கினதே கிடையாது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அவன் தனிப்பட்ட முறையாவே அவன் அதுல கஷ்டப்படுவான் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிளாஸ்ல எல்லாருமே சிரிச்சுட்டு இருப்பாங்க, ஆனா ஹினாட்டா மட்டும் சிரிக்க மாட்டான். ஏன்னா ஹினாட்டாக்கு எப்பவுமே நருட்டோ மேல ஒரு சின்ன கன்சர்ன் இருந்துட்டே தான் இருக்கும். இதுக்கப்புறமா அந்த கெனின் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகிருப்பான் இல்லையா நருட்டோ, அந்த இடத்துல கூட ரெண்டு லேடிஸ் ரொம்பவுமே அவனை அசிங்கமா பேசுவாங்களே, இந்த இடத்துல கூட ஹினாட்டா பக்கத்தால் தான் நிப்பா. ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களே, ஒரு சின்ன பையன் அவனை ஏன்டா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்துறீங்க மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். ஹினாட்டாவுமே இந்த இடத்துல சொல்ற விஷயம்னா நருட்டோவை ஒரு மனுஷனாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க, ரியல் நருட்டோ யாருன்னு கூட இவங்க அக்னாலேஜ் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நினைச்சு பாப்பா. இதுக்கப்புறமா நருட்டோ ட்ரைனிங் எடுக்கிறத தனிப்பட்ட முறையில் ஹினாட்டா தான் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப நருட்டோவை எல்லாருமே பாக்குறாங்க அப்படின்னு சொல்லுவா இந்த அரேனாக்கு மேல நின்னுட்டு. இந்த இடத்துல நருட்டோ லைட்டா எந்திரிப்பான். சக்குரா பார்த்துட்டு எந்திரி நருட்டோ அப்படின்னு சொல்லி கத்துவா. இதுக்கப்புறமா எந்திரிப்பான். இந்த இடத்துல ஹினாட்டா சொல்ற விஷயம் எல்லாருமே இப்ப நருட்டோ யாருங்கிறத தெரிஞ்சுக்க போறாங்க அப்படின்பா. இந்த இடத்துல எல்லாத்தோட ஃபோக்கஸுமே நருட்டோ மேலதான் இருக்கும். எந்திரிச்சு நின்ன நருட்டோ சொல்ற விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், இங்க நீ என்கிட்ட ஹொக்காகேங்கிற பேருக்காக சண்டை போட போறேன்னா இந்த இடத்துல தோக்க போறது நீ தாண்டா அப்படின்னு சொல்லுவான். இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.やぶからぼんに吸ったこらさ、やぶれたらぶれた持って吸ったこらさ、やぶれかぶれのやぶいさが